السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ أَهْلَكْنَا الْقُرُونَ مِنْ قَبْلِكُمْ لَمَّا ظَلَمُوا وَجَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வழியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா திருமறையிலே 10வது அத்தியாயம் 13வது வசனம் 14வது வசனங்களிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான்: முன் உண்டான சமுதாயங்களுக்கு நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கையையும் நேர்வழியையும் அவர்கள் காட்டினார்கள். ஆனால் அந்த மக்கள் நபிமார்களை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே குறிப்பிட்டு விட்டு அடுத்த வசனத்திலே 14வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான்: அந்த தொடரிலே உங்களை நாம் இந்த பூமிக்கு பிரதிநிதிகளாக நாம் அனுப்பி வைத்துள்ளோம், நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இஸ்லாமிய சமுதாயம் அரசியல் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல், அந்த அரசியலை புறக்கணித்துவிட்டு யார் யாருக்கு பின்னாலுமோ சென்று கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அல்லாஹு தாலா திருமறையில் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மிகச்சிறந்த நற்குணம் உடையவர்களாக திகழ்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். யாருங்க சர்டிஃபிகேட் கொடுக்கிறது? யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறான்? படைத்த இறைவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நீங்கள் மிகச்சிறந்த நற்குணம் உடையவர்களாக திகழ்கின்றீர்கள் என்று படைத்த இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து விட்டு இன்று நாம் யார் யாருக்கு பின்னாலுமோ சென்று கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டினார்களா இல்லையா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த அடிப்படையில் அரசியல் தான் அடிப்படை என்னது? இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னது?
அடிப்படை 5 தூண்கள்: தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஈமான். இது எல்லாம் அடிப்படை. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பில்டிங் என்னது? அரசியல் தான். அப்போ இன்னைக்கு அரசியலில் முஸ்லிம்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம யார் யாருக்கு பின்னாலுமோ சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மாநிலத்திலையும் என்ன பண்ணுவார், ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்காக அவர் போய் என்ன பண்ணுவார், சில உத்திகளை வகுத்து கொடுப்பார். அந்த கட்சிக்கு உத்திகளை வகுத்து கொடுப்பார். இப்படி இப்படிலாம் செயல்படுங்க, இப்படி இப்படிலாம் செய்யுங்க, அப்போ நீங்கள் வெற்றி பெறலாம்னு சொல்லி. அவர் பீகாரை சேர்ந்தவர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் பீகாரில். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. முஸ்லீம்கள், எல்லா முஸ்லீம்கள் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்களை பார்த்து அவர் குறிப்பிடுகின்றார், நீங்கள் ஏன் ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடியும் போய் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய தலைவர் எல்லாத்தையும் வழிகாட்டினாரே, உங்களுக்கென்ற ஒரு அரசியல் இருக்கின்றதே, அந்த அரசியலை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுடைய தலைவரை பற்றி பிடியுங்கள், நீங்கள் இரு உலகத்திலும் வெற்றி பெறலாம் என்று ஒரு உலமா பேச இல்லைங்க. பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார். பீகாரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் முஸ்லீம்களுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார். அப்போ முஸ்லீம்களுக்கு அரசியல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படிக்கிறது இல்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் எப்படி இருந்தது? முதல்ல அரசியலுக்கு பாடம் என்ன? அரசியலினுடைய அடிப்படை என்ன? ஒழுக்கம். ஒழுக்கத்திலே மிகச்சிறந்தவர்களாக அல்லாவே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நான் யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றான். நபியே, நீங்கள் மிகச்சிறந்த நற்குணம் உடையவர்களாக. அப்போ ஒழுக்கம், அரசியலுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு அல்லாஹ் தஆலாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், 4 ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள். வ அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின். நேர்வழி காட்டப்பட்ட, இது நசையில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி இப்னு மாஜால வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்னை பின்பற்றுங்கள், நேர்வழி காட்டப்பட்ட 4 ஹலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்கள் கடவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை யார் சொல்றா? நமக்கு பாடம் எடுக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சமுதாயம் இருக்கு? அரசியல் எல்லாத்தையும் ஏதோ ஒரு சில சடங்குகளை செய்து கொண்டாலே போதும், நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி விட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியல் எப்படிங்க இருந்தது? எத்தனையோ உதாரணங்கள், எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம். முதல்ல அரசியலுக்கு ஒழுக்கம் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இந்த தலைமை பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி, மிகச்சிறந்த சஹாபி, அவங்க அபூ தருல் கிஃபாரி. எவ்வளோ சிறந்த சஹாபி தெரியுமா? மிகச்சிறந்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா, இந்த நீல வானத்துக்கு கீழே, நீல வானம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இவரை போன்ற ஒரு உண்மையாளர் கிடையாது. யாரை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? அபூ தருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி அவ்வளோ நேர்மையாளர், அவ்வளோ உண்மையாளர். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக அனுப்பி வைங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவித்தனமாக கேட்குறாங்க. அவங்க அந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. அவங்களுடைய வரலாறை நாம் புரட்டி பார்ப்போமே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சஹாபி எல்லாத்துக்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தங்கம், வெள்ளி இவைகளை சேர்த்து வைத்து கொண்டிருந்த சஹாபாக்களோடு போய் சண்டை போட்டார்கள். அவங்க அபூ தருல் கிஃபாரி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மலை இருக்குது, அந்த மலையை காட்டுறாங்க. மலையை காமிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வேலைக்கு நம்மளை அனுப்ப போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அபூ தர் கிஃபாரி, யா ரசூலல்லாஹ் நீங்கள் கட்டளை பிறப்பியுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையை காண்பித்து சொல்கிறாங்க, இந்த மலை அளவுக்கு எனக்கு தங்கம் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வின் வழியில் அவ்வளவையும் நான் செலவு செய்து விடுவேன், ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது அவங்க மண்டையில் ஏறிடுது அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, அவர்கள் மரணித்த பின்பும் சரி, எல்லாத்தையுமே அவங்க வந்து கிஃபாரி குலத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார். அபூ தருல் கிஃபாரி, கிஃபார் என்ற ஒரு குலத்தினுடைய தலைவர். அப்போ தலைவர்கிட்ட எவ்வளோ சொத்து சுகங்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அவர்கிட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னவன், அப்படிப்பட்ட அந்த சிறந்த சஹாபி, அவங்க அப்பாவித்தனமாக யாருக்கெல்லாமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகளை கொடுக்குறாங்களே சஹாபாக்களுக்கு, அப்போ நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா நம்ம அங்கே போய் நேர்மையாக செயல்படலாமேன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவங்க தோள் மேலே கை போட்டுக்கிறாங்க. அபூ தருல் கிஃபாரி அந்த சஹாபி மேலே கை போட்டுட்டு ரொம்ப பாசத்தோடு அப்படி தோள் மேலே கை போட்டு தட்டி கொடுத்து, இப்படி தாங்க இருக்கணும், தொண்டன் தலைவன் உறவுன்னு சொல்கிறாங்கல்ல, தொண்டராகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தவில்லை. தோழர்கள், சஹாபாக்கள்னா என்ன, தோழர்களாக, தன்னுடைய தோழர்களாக நடத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே தோளில் வந்து கை போட்டுட்டு அபூ தர் கிஃபாரிக்கு தட்டி கொடுக்குறாங்க. தட்டி கொடுத்துட்டு சொல்கிறாங்க, அபூ தர்ரே, நீங்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாதீங்க. பொறுப்பை ஏற்றுக்கொண்டால், ஒரு பதவியை ஏற்றுக்கொண்டால் அந்த பதவியில் நம்ம கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் கிட்ட இழிவுக்கும் கை சேதத்துக்கும் தான் ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அபூ தர் கிஃபாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே கேட்கறது இல்லை, எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறது இல்லை. தன்னுடைய பொருட்கள் அவ்வளோத்தையும் செலவு செஞ்சு கொண்டே இருந்தார்கள். இதே மாதிரி அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களுக்கு பெரிய சஹாபி. இவங்களுடைய சித்தப்பா பசங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்து யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் பதவி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்லாம் செவந்து போய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, யார் பதவியை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ முதல்ல வந்து ஒரு அரசியலுக்கு வரணும்டா, அந்த அரசியலுக்கு முதல்ல என்ன தெரியுமா தகுதி இருக்கணும், ஒழுக்கம். இரண்டாவது என்ன தெரியுமா, பதவிக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது. மூன்றாவது என்ன தெரியுமா, தன்னுடைய தொண்டர்களை தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நண்பர்களாக பாவிக்க வேண்டும். இதெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். நான் வந்து இந்த ஜும்மா பயானில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசியலை பற்றி தான் நான் பேச போகிறேன். வேறு கண்ட கலியவங்களாம் பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது, நபியே நீங்கள் மிகச்சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக திகழ்கின்றீர்கள் என்று. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த தோழர்களாக பாவித்தார்கள் அவர்களை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த குஃபார்கள்லாம் என்ன சொன்னாங்க, சாதிக் அல் அமீன், நேர்மையாளர், உண்மையாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சாதிக்குல் அமீன் தான் பட்டம் கொடுத்திருந்தாங்க, பட்டமே வழங்கி இருந்தார்கள். காஃபிர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் அவங்களுக்கு சாதிக்குல் அமீன் பட்டம் கொடுத்திருந்தாங்க. அப்போ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படி இருந்தது. அதே மாதிரி ஹலீஃபாக்களுடைய அந்த 4 ஹலீஃபாக்கள் அப்படி வார்த்தை எடுத்தாங்க. எல்லா தகுதிகளும் ஒருங்கே பெற்றவர்களாக அந்த 4 ஹலீஃபாக்களும் திகழ்ந்தார்கள். அமைதி, பொறுமை, எல்லாத்தையும் பற்றிய அறிவு, நாலேஜ், ஒழுக்கம், அந்த ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், இது எல்லாத்துலேயுமே என்னென்ன ஒரு அரசியலுக்கு என்னென்ன தேவையோ
அவைகள் அனைத்திலும் பாண்டியத்துவம் பெற்றவர்களாக அந்த 4 கலீஃபாக்கள் திகழ்ந்தார்கள். தன்னுடைய தோழர்களையும் அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை எடுத்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு பின்னாடியும் புர்கா போட்டுக்கிட்டு அந்த கட்சியினுடைய கொடியை எதுக்கு போடணும்? புர்காவை கலட்டிடுங்க. தீனுடைய அந்த அடையாள சின்னங்களை போட்டுக்கொண்டு ஏன் யார் யாருக்கு பின்னாலுமோ செல்கின்றீர்கள்? அடையாள சின்னங்களை கலட்டிடுங்க. தீனுடைய இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை கலட்டி விட்டு நீங்கள் எப்படி வேணா போங்க. இஸ்லாத்தில் எப்படி இருக்கணும்? இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த அரசியலை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டுங்க. முதல்ல நம்முடைய சகோதரர்களுக்கு இஸ்லாமிய அரசியல் எப்படிப்பட்டதுப்பா, 4 கலீஃபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான அரசியலை, ஒழுக்கமான அரசியலை, நேர்மையான அரசியலை, ஆளுமை திறன்மிக்க ஒரு அரசியலை நடத்தி காட்டினார்கள் என்பதை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முதல்ல நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் நான் முஸ்லீமுக்கு எடுத்து சொன்னால் இப்படிப்பட்ட அரசியலா, இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள அரசியலா, இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியலா பாய், அது எப்போ பாய் எங்கே பாய் வரும் அப்படின்னு நான் முஸ்லீம் நம்மளை பார்த்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அரசியலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 4 கலீஃபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். சும்மா வாயில பேசிட்டு போறது இல்லை. 4 கலீஃபாக்களும் தங்களுடைய ஆட்சியில நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், அவங்க காலத்தில் ஒரு தடவை முக்கியமான, அதாவது மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அதை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரும் பெரும் அல்லாஹ் திருமறையில் இதுவும் ஒரு அரசியலுக்கு, ஒரு அரசியல் தலைமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆலோசனை செய்வது. எந்த விஷயத்திலும் ஆலோசனை செய்து முடிவெடுப்பது. அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றார், உங்களுக்குள்ளே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அதை செயல்படுத்துங்க. ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களா, வந்தோன்னு என்ன பண்ணுங்க, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்லாம் பார்க்காதீங்க. அல்லாஹ்வின் மீது பாரத்தை போடுங்கள். முடிந்தால் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் உங்கள் பின்னாடி இருப்பான். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபவியை மக்கள் நிறைய வந்துட்டாங்க இஸ்லாத்தின் பக்கம். வந்ததுனால இடம் பத்த இல்லை. மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள், அந்த அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. உமர் ரலியல்லாஹு பண்ணும்போது ஒருத்தர் அங்கேயிருந்து வேகமாக ஓடி வர்றார். யாரோ சாதாரண ஒரு குடிமகன் அமீருல் முஃமினீன் அவர்களே, இங்கே பாருங்க, எனக்கு என்னோடு ஒரு பிரச்சனை செய்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு முக்கியமான ஆலோசனையில் இருக்கிறாங்க. இருந்தவொன்னே என்ன பண்ணுறாங்க, அவரை உதாசீனப்படுத்திடுறாங்க. இப்போ தானே அவங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு போகிறார். போனவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலைப்பட்டு நான் எப்படி நடந்து கொண்டேன், நான் ஒரு ஹலீஃபாக்கு தகுதியானவனா, அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ஒரு ஆட்சியாளனுக்கு தகுதியானவனா, ஒரு நாட்டினுடைய குடிமகனிடத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன், உடனே அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு வந்த உடனே அவர்கிட்ட எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறாங்க. நான் உன்னை திட்டியதற்காக நீ என்னை அடிச்சிரு அப்படின்னு சொல்லி கொம்பை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நீ என்னை திருப்பி அடி. இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களை மன்னித்து விட்டேன். அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அமைதியாகிறாங்க. இப்படி தாங்க, இதெல்லாம் ஒரே ஒரு உதாரணம், பெரும் கடலில் ஒரு துளி மாதிரி இது. நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். அதை இந்த மாதிரி தான் ஒழுக்கத்தில், அதாவது பிரஜைகளிடத்தில், நாட்டின் குடிமக்களிடத்தில் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் செயல்பட்டார்கள் கலீஃபாக்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், என்னுடைய சுன்னத்துக்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்துக்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் கடவாய் பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உலகத்திலும் வழி தவற மாட்டீர்கள், மறுமையிலும் வழி தவற மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவங்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போகிறாங்க. போருக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது வழியில் தங்குறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கின உடனே சாப்பாடு சமைக்கணும் இல்லையா, அப்போ ஒரு ஆட்டை அறுக்க போகிறாங்க ஆட்டை. அப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபி சொல்கிறாங்க நான் இந்த ஆட்டை அறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க இந்த ஆட்டை நான் உரிக்க போகிறேன். இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க இந்த ஆட்டை நான் சமைக்க போகிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் விறகு எடுத்து கொண்டு வருகின்றேன்னு சொன்னாங்க. சொன்னோன்னே சஹாபாக்கள்லாம் யார ரசூலல்லாஹ், இத்தனை பேர் இருக்கின்றோமே, நீங்கள் எதுக்கு விறகு போய் எடுத்துகிட்டு வரணும்? இவ்வளோ பேர் இருக்கிறோம், விறகு எடுத்துகிட்டு வர மாட்டோமா? நீங்கள் போகணுமா அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு கூட்டத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தன்னை மட்டும் பெரியவனாக காட்டிக்கொள்போனே அல்லாஹ் விரும்புவதில்லை. எப்படி பாருங்க, இறை தூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய அந்த முகத்தை கூட சஹாபாக்கள் தலையை தூக்கி பார்க்க மாட்டாங்க, நேரடியாக பார்க்க மாட்டாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இறை தூதர் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, விறகுகளை நான் சுமந்து வருகிறேன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்லிவிட்டு போய் விறகுகளை சுமந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 7 ஒரு போர் நடக்குது, ஹைபர் யுத்தம். ஆலோசனை செய்கிறாங்க பாருங்கள். ஹைபர் யுத்தத்தில் அதாவது யூதர்களுடைய அந்த பெரும் பெரும் கோட்டைகளை முற்றுகையிடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில் கிளம்பி போயிடுவாங்க. போர் செய்வதாக இருந்தால் அதிகாலையில் அங்கே தான் போய் ஃபஜ்ர் தொழுகையே தொழுவாங்க. அதிகாலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று விடுவார்கள். சென்று என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல போய் அந்த இருக்கிறாங்க எல்லா சஹாபாக்களோட ஒரு இடத்துல போய் முகாமிடுறாங்க. முகாமிட்ட உடனே ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்க சாதாரண சஹாபி, பெரிய சஹாபிலாம் கிடையாது, ஒரு சாதாரண சஹாபி தான். அந்த சஹாபி யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய உத்தரவா, இந்த இடத்தில் நீங்கள் முகாமிட சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த உத்தரவா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நான் எடுத்த முடிவு தான் இது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, எதிரிகளுடைய ஒரு கோட்டை நமக்கு நேரம் இருக்குது. எதிரிகள் நிறைய கோட்டைகள் இருந்தது, அந்த கோட்டையில் ஒரு கோட்டை நமக்கு நேரம் இருக்குது. அதே மாதிரி பேரிச்ச மரங்கள் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் பக்கத்தில் இருக்குது. அந்த கற்களை அவங்க தூக்கி நம்ம மேலே அட்டாக் பண்ணாங்கண்டா நம்ம மேலே தான் நேரடியாக நம்ம மேலே விழும். அதனால் நம்ம வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம், நம்ம முகாமை வேறு இடத்துல நம்ம முகாமிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நான் தான் இறை தூதராச்சே, நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படி கேட்டாங்களா? ஆலோசனையின் அடிப்படையில் சாதாரண ஒரு சஹாபி ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி தன்னுடைய தோழர்களிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பஜாருக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு அதாவது காட்டு அரபி அவர் என்ன பண்ணுறாரு, சில சாமான்களே அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வருவார். அவர் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு பஜாரில் கொண்டு விற்பார். அப்போ அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி. அவர் அழகாக இருக்க மாட்டார், கருப்பாக இருப்பார், காட்டு அரபி, அவர் பேசுகிறதே நல்லா இருக்காது, அப்படிப்பட்ட ஆளாக இருந்தார். ஆனால் ஈமானில் உறுதி மிக்கவராக திகழ்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்களாம், இவர் நம்முடைய அந்த கிராமத்தினுடைய பிரதிநிதி இவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் வியாபாரம் பண்ணிட்டு நிற்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போகிறாங்க. பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை அப்படியே பிடிச்சி அவர் கண்ணை இப்படி கட்டிக்கிறாங்க, கைகளால் இப்படி கட்டுறாங்க. கண்ணை கட்டினோடனே அவருக்கு யாருன்னு தெரியல, அவர் திமிர்னோடனே அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம் அவங்க தான் சொல்லி. உடனே அவர் நல்லா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இடுப்பை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதராச்சே, இறை தூதர் நம்ம கட்டி பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் இடுப்பை கொண்டு அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்த்து வச்சுக்கிறாங்க. சேர்த்து வச்சோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இந்த அடிமையை யாராவது வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, யார சொல்லலாம், இந்த அழகு இல்லாத இந்த அடிமையை போய் யார் வாங்குவாங்க? யாருமே வாங்க மாட்டாங்க, சீண்ட கூட மாட்டாங்க, யார சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க, மனிதர்களிடத்தில் வேணால் உங்களை சீண்டாமல் இருக்கலாம், நீங்கள் அழகு இல்லை என்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதே மாதிரி ஜுலபீப் அப்படிங்கிற இதை அடிக்கடி கேட்டிருப்பீங்க, முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதீஸ். ஒரு சஹாபி ஜுலபீப் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க முகத்தில் வந்து ரெட் கலரில் இந்த வெள்ளை தழும்பு வருதில்ல, அதே மாதிரி சிகப்பு கலரில் தழும்பு இருந்தது. அதே மாதிரி அவர் அழகில்லாமல் இருப்பார். அவங்க வந்து அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபி தான். அப்போ அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பெண் கேட்குறாங்க. அவருக்கு யாருமே பெண் கொடுக்கவே இல்லை. அழகா இல்லையே, முகத்தில் வேறு இப்படி இருக்குது, யார் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்கவில்லை. அப்போ கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கேட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அவருடைய அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கை இல்லை. கடைசியில் இதை வந்து அந்த பெண்மணி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போகிறாங்க, போயிட்டு பெண் கேட்குறாங்க. பெண் கேட்டோன்னே அப்பவும் அந்த தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை, அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை. அப்போ அந்த பெண் உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க, யார் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்னோடனே, அல்லாஹ்வினுடைய தூதர் பெண் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போரில் அந்த சஹாபி, அந்த ஜுலபீப்ங்கிற சஹாபி 7 பேரை வந்து கொலை செய்கிறாங்க. 7 எதிரிகளை கொலை செய்து விட்டு கொல்லப்படுறாங்க. அப்போ எல்லாரும் எல்லா சஹாபாக்களையும் தேடுறாங்க, இந்த ஜுலபீபை மட்டும் எல்லாருமே மறந்துடுறாங்க. யாருக்குமே ஞாபகம் இல்லை, சாதாரண சஹாபி தானே, மறந்துடுறாங்க. அப்போது நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்க, நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜுலபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் தேடுறாங்க. அவர் அந்த ஈட்டியாலும் வாளாலும் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு ஷஹீதாகி கிடைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகாக தூக்கி அப்படி கபரில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு செயல்பட்டார்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றார்கள், ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். எல்லா நேரத்திலும் தங்களுடைய அந்த தோழர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் எப்போதுமே உறுதி செய்து கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபியை பின்பற்றாமல் நாம் யாரை நம்முடைய ஆதர்சன புருஷர்களாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா? எப்படிப்பட்ட ஒரு நபி, எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, மிகச்சிறந்த முன்மாதிரின்னு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். பல இடங்களில் குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆதர்சன புருஷரை நாம் நம்முடைய இந்த வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, அரசியலிலும் எல்லாத்திலையும் அவர்களை நாம் முன்மாதிரியாக நாம் ஏற்றுக்கொண்டு, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள், தன்னுடைய அந்த தோழர்களை எப்படி அவர்கள் நடத்தினார்கள், மக்களிடத்திலே எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், இதையெல்லாம் நாம் பார்த்து, இதையெல்லாம் நாம் படித்து, இதன் பிரகாரம் நாம் மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி பிற மக்களிடத்திலே நாம் சொல்லும் பொழுதுதான் இஸ்லாத்தினுடைய அரசியல் எப்படிப்பட்டது என்பது தெரியும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக எல்லா விஷயத்திலும் பின்பற்றக்கூடியவர்களாக, முக்கியமாக அரசியலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் தஆலா நம் முஸ்லீம் இந்த சமுதாயத்திற்கு, முஸ்லீம் உம்மத்திற்கு, உலகளாவிய முஸ்லீம் உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நேரான வழியை காட்டுவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிவிரைவிலே வெற்றியை கொடுத்தருள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ அவர் நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.